எரேமியா 12:10 அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்திரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. இன்றைக்கி இந்த வசனத்தை யாரை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய சபைகளில் பார்த்திங்கன்னா யூத்தை அட்ராக்ட் பண்ணுறேங்கிற பேரில் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சபைகளில் பார்த்தீங்கன்னா யூத்தை அட்ராக்ட் பண்ணுறங்கிற பேரில் லைட் எஃபெக்ட்டு, ஸ்மோக்கு, புகையாக போடுவாங்க தெரியுமா? ஸ்டேஜிலலாம் பார்த்தீங்கன்னா புகையாக போடுவாங்க. லைட் எஃபெக்ட் பயங்கரமாக டிஸ்கோதேக் அந்த மாதிரியான இடங்களில் பார்க்கக்கூடிய லைட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சபைகளை ஆராதனைகள் இல்லை ஏதோ ஒரு கூட்டங்களில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது யூத்தை அட்ராக்ட் பண்ணுற விதமாக இன்றைக்கி இருக்குது. எதுக்கு யூத்தை அட்ராக்ட் பண்ணணும்? யூத் அப்படி என்ன அவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய வாலிபர்களை அட்ராக்ட் பண்ணுறாங்கிற பேரில் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய மெய்ப்பர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அநேக மெய்ப்பர்களின் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்திரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பாருங்கள், சபையை ஒருத்தன் கெடுத்தான் அப்படின்னா அவனை கர்த்தர் கெடுப்பார். அவர் சும்மா விட மாட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கொள்ளைக்காரர் வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர்நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்து கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ஒருத்தருக்குமே சமாதானம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரியான கெட்ட நபர்கள் மெய்ப்பர்கள்னு சொல்லிக்கிட்டு ஓநாய்கள் போல் சபைக்குள்ளே இப்படி வாலிபர்களை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி அவங்கள மையமாக வச்சு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம் ஆராதனை பண்ணுறோங்கிற பேரில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா சபை போதகர்களுக்குமே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எச்சரிப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா மாம்சமாகிய ஒருவருக்கும் சமாதானமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். நீங்கள் விதைக்கிறது கோதுமைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் முளைக்கிறது என்னவாக இருக்கும்? முள்ளுகளாக இருக்கும். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எதிரில் வந்தார்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமேன்.